வணக்கம் அன்பு ராகம்னீர்களே. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஷரி சம்மந்தப்பட்ட சந்தேகங்களும் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய அப்டேஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த அப்டேஷன்ஸ் வந்துட்டு சரியான முறையில் பயன்படுத்துறது எப்படி, இல்லை சரியான முறையில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோமா, இதில் நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் க்ரியேட் ஆகுது, அதேமாதிரி டூப்ளிகேட் எம்ப்ளாயீஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இருக்குது. அதெல்லாம் எப்படி செட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு சூரியநாராயணன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் நிலையத்துக்கு வந்துள்ளார். வணக்கம் சார். அதே போல் திரு ராஜ்குமார் அவர்கள், கீ ரிசோர்ஸ் பர்சன் சூப்பர்டென்ட் அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதே போல் திரு சுகுமாரன் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். ராகம் தொலைக்காட்சி சார்பாக உங்களையும் வரவேற்கும் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. சார், இப்போ இந்த ட்ரெஷரி அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய சந்தேகங்களாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணுறதே ரொம்ப இதாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் எம்ப்ளாயீஸாகவும் இருப்பாங்க, அதில் சீனியர் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, அதுமாதிரி ரிட்டையர்டானவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெஷரி அப்படின்றப்போ அந்த ஓல்டு ஃபார்மேட்லேயே தான் வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு அப்டேஷனோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறப்போ நிறைய சிக்கல்களாக இருக்குது. அந்த சிக்கலாம் தவிர்க்கிறதுக்காக என்னென்னலாம் வழிமுறைகள் கொண்டு வந்திருக்கீங்க சார் ட்ரெஷரி ஆஃபீஸர் மூலிமா? அதாவது நம்ம தமிழக அரசின் நிதித்துறையின் கீழே இயங்கும் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை வந்து 2011 எல்லா சர்வீஸும் தொடங்கிட்டாங்க. ஓகே சார். அதில் படிப்படியாக நிறைய அப்டேஷன் கொண்டு வந்ததில் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து 2020 இன்டெகிரேட்டட் ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IFHRMS அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பென்ஷன் இருந்தது. இப்போ அந்த IFHRMS அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி களஞ்சியம் 2.0 அப்படின்னு அப்டேட்டட் வெர்ஷனாக இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஓகே சார். அதை வந்து நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து அறிமுகப்படுத்தினார். இப்போ அதில் தான் நம்ம கருவூலம் மற்றும் கணக்குத்துறை வந்து நிறைய சர்வீஸை செஞ்சு வருது. மெயினாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை வந்து அரசு ஊழியருக்கான சம்பளம், ஓய்வூதியருக்கான ஓய்வூதியம், அப்புறம் கவர்மெண்டோடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கள் மூலியமாக தான் அவங்க பில்லை சப்மிட் பண்ணி கொண்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸில் நிறைய டூப்ளிகேஷன் நிறையா இருக்குது. அதை கிளென்சிங் பண்ணால் தான் நம்மளுடைய சர்வருடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக நிறைய அப்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த களஞ்சியம் 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப்பு, தென் தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கான ஒரு ஆப் ஒன்று ரெண்டும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணலாம், அதாவது இது யூஸ் பண்ணுறவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ப்ளஸ் பென்ஷனர், அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ஐட்டம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு விளக்குறதுக்காக எங்களுடைய கருவூல கணக்குத்துறை நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றும் திரு ராஜ்குமார், அப்புறம் எங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் திரு சுகுமார் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்குவாங்க. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் சார் வந்துட்டு ப்ரீஃபாக சொல்லியிருக்காரு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அது மாதிரி பென்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ்லாம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் கிளாரிஃபை பண்ணலான்னு தான் எல்லாத்தையுமே நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். அதில் ஒரு ப்ரோக்ராமரும் இருக்கார், அதுமாதிரி சூப்பர்டென்ட்டும் இருக்கார். சார், இப்போ இந்த களஞ்சியம் ஆப்பை பற்றி சொல்லியிருந்தார் சார். இப்போ அந்த களஞ்சியம் ஆப் வந்துட்டு எதனால ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணீங்க, அது எதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டடாக இருக்கும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கும் அதேமாதிரி பென்ஷனர் எம்ப்ளாயிஸ்க்கும் எந்த வகையில் பெனிஃபிட்டடாக இருக்கும் சார்? களஞ்சியம் பொறுத்தவரைக்கும் முதல்ல IFHRMSன்னு இருந்தது. ஓகே சார். அதை வந்து களஞ்சியம் 2.0ன்னு மாற்றி விட்டு அது முதல்ல வெப் ஆப் மேலே தான் இருந்துச்சு, வெப்பெல்லாம் இருந்துச்சு. அது இப்போ திரும்ப வெப்பு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த உட்கார்ந்த இடத்துல செஞ்சிட்ருக்கணும். ஆனால் இந்த ஆப்புங்கிறது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம மொபைல் மூலமாக அதை எந்த ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் நடத்திக்கலாம். அதுக்கு வேண்டி தான் வெப்பு அந்த ஆப்பு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த களஞ்சிய ஆப்பு பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயி ஆனாலும் சரி, ஒவ்வொரு பென்ஷனர் ஆனாலும் இந்த வெப் ஆப்பு வந்து நம்ம டீட்டெயில்ஸு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலயமா நம்ம அதில் வந்து பென்ஷன்ஸுக்கு தனியாகவும் இந்த எம்ப்ளாயீஸ்க்கு தனியாகவும் இந்த உள்ளே இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் இந்த ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. நம்ம செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் களஞ்சியம் அப்படின்னு டைப் அடித்தாலே இந்த களஞ்சியம் அந்த அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்து வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா உங்களுடைய எல்லாருக்கும்
எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் ஒரு IFHRMS ஐடி கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். ஸோ அந்த ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு ஃபோன் நம்பர் வந்து நம்ம IFHRMSல ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டு ஓகே. அந்த ஃபோன் நம்பருடைய கடைசி 4 டிஜிட் இப்போ 4567 அதை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நியூ பின் ஐடி கிரியேட் பண்ண கேட்கும். ஏன்னா பாஸ்வேர்டுங்க. ஓகே சார். ஏதாவது ஒரு 4 டிஜிட்டில் உங்கள் டேட்டா பர்த்தோ இல்லை உங்கள் சன்னோட டேட்டா பர்த்தோ இல்லை நீங்கள் வேலைக்கு வந்த இயரோ ஏதாவது ஒரு 4 டிஜிட்டை நீங்கள் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே போன உடனே அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய ஐக்கான் இருக்கும். ஓகே சார். மெயினாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலே எடுத்த உடனே நம்மளுக்கான லீவ் அப்ளை பண்ணுறதெல்லாம் இப்போ த்ரூ IFHR வந்து களஞ்சியம் மூலியமாக தான் பண்ணணும். அது இன்னும் நிறைய வசதிகள்லாம் இருக்குது. ஓகே. அதை பற்றி சூப்பர்னு சொல்லுவார் சார். இப்போ அந்த ஆப் பற்றி சொல்லியிருந்தீங்களே சார், அதில் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அக்கௌண்ட் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? வாய்ப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அவங்க எந்த ஆஃபீஸில் சம்பளம் வாங்குறாங்களோ அந்த ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கிட்டு அதை பண்ண முடியும். ஏன் இது கேட்டேனாங்க சார், இப்போ சார் சொன்ன மாதிரி பின் நம்பர் ஒரு டேட் ஆஃப் பர்த்னு ஈஸியாக இப்போ நம்ம 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அந்த இது என்னன்னா ஒரு பாஸ்வேர்டை போட்டு ஜென்ரேட் பண்ணுறது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்க்காக அதெல்லாம் என்னென்னலாம் செக்யூரிட்டி. களஞ்சியம் ப்ரொஃபைல் பொறுத்தவரைக்கு இந்த ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குங்க. ஓகே சார். அந்த ப்ரொஃபைலில் நம்முடைய இண்டிவிஜுவலுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதோடைய அட்ரஸ்ஸு, பின்கோடு இதுதான் நம்ம அங்கே என்ட்ரி போட முடியும். தவிர பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பண்ண முடியாது. பேங்க் அக்கௌண்ட் வந்து வெப் மூலியம் தான் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் மாத்திர முடியாது. ஓகே சார். எந்த ஒரு மாற்றம் நம்ம கொண்டு வந்தாலும் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க அதை அப்ரூவ் பண்ணாதான் அந்த வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ். அதாவது DDOன்னு சொல்லுவாங்க, டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர். தமிழில் பணம் பெற்று வழங்கும் அலுவலர்கள். நம்ம நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 310 DDO இருக்கிறாங்க. இப்போ கலெக்டரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா PA அக்கௌண்ட்ஸு, ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா DFO, இந்த மாதிரி நிறைய DDOs இருப்பாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். மிச்சப்படி இந்த களஞ்சியம் ஆப்புங்கிறது நீங்கள் எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் போய் நம்மளுடைய இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வந்திருக்கு அது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே சார். உங்களுக்கு ரிப்போர்ட் மட்டும் அதில் பார்த்துக்கலாம். பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு, ஆஃபீஸ்க்கு வர்றாரு, அவர் திடீர்னு ஒரு வேலை வந்தது, லீவ் போடணும். உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு 2 நாள் லீவ் கொடுங்கன்னு போட்டாருன்னா அது டக்குன்னு எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடும். நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணோம், இல்லை டெக்ளைன் பண்ணுவோம், எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் சர்வீஸை சிம்பிளாகவும் எங்கனாலும் எந்த இடத்துல பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஆப் கிரியேட். ஓகே ஓகே சார். ஸோ ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேற ஆத்தென்டிகேட்டட் ஃபியூச்சர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் அப்ரூவல் இல்லாமல் அதை அப்டேட் பண்ணலாம். ஓகே சார். சார் நீங்கள் அந்த ப்ரோக்ராமாக இருக்கிறனால உங்கள்கிட்ட அந்த ஒரு கொஸ்டின் சார், இப்போ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ சார் சொல்லியிருந்தாரு இப்போ தேவையில்லாமல் அன்வான்ட் டேட்டாஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு. அது க்ளீன் பண்ணால் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார் சர்வரை பொறுத்த வரைக்கும்? இப்போ உதாரணம் சொல்லலாம் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தருடைய பேன் நம்பர்லேயே 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆயிருக்கு. 2 பேர்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பேன் நம்பர் கரெக்டான பேன் நம்பர் உங்களுக்கு, ஆனால் இன்னொருத்தருடைய பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தப்பாக அந்த டைப்பிங் மிஸ்டேக்ல தப்பாக போயிடும். ஓகே சார். அந்த மாதிரி டைப்பிங் எரர்ல மாற்றி அவங்க நாங்கள் ஒன்று பார்த்தோம், எஸ் சாந்தி, ஆர் சாந்தி, டி சாந்தி, இந்த 3 சாந்திக்கும் ஒரே ஒரு பேன் நம்பர். ஓகே சார். ஒரே மாதிரி. அப்ப ஏதாவது ஒருத்தரோட பேருக்கு ஒரு பேன் நம்பர் தான் இருக்கணும். இப்போ கிளியர் பண்றப்போ எப்படி என்ன மாதிரி ப்ரூஃபோட பண்றீங்க? நம்ம இதுல என்ன பண்ணீங்க சார், இப்போ பேன் நம்பர் மெயினா எதுக்காக சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏப்ரல் 24 இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே ஜெனரேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே சார். இப்போ நீங்க ஒரு இன்கம் உங்க மாச சம்பளத்தை பேஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன இன்கம் வருமோ அது சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்கம் இருக்கு, இவ்வளோ ஐடி வரும் அப்படின்றது சிஸ்டமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி சொல்றோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சார்? மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. மேனுவலா பண்றாங்களா? என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு? என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சார், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்துமே உங்களோட நீங்க எவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி. இல்ல ஏன் கேட்கறேன் சார், ஒருவேளை இதுக்கு ஏதாவது புரோக்கர்ஸோ இல்ல ஏஜென்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த தவிர இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாசம் சேலரியில் வந்து எங்க ஒரு 1000 ரூபாய் பிடிங்க 2000 பிடிங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் கடைசி பிப்ரவரி மாசம் மட்டும் டோட்டலா அவங்க சம்பளத்துக்கு ஃபுல்லாவே அங்க போற மாதிரி. ஓகே சார். பொறுத்த வரைக்கும் TDS டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் சம்பளத்திலிருந்து தான் இன்கம் டேக்ஸை பிடிக்கணும்.
இப்போ மொத்தம் உங்கள் ஆண்டு வருமானத்தில் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதோ, ஒருத்தர் வந்து ஒரு 12 லட்சம் வாங்குறாருன்னா அவருக்கு ஒரு 1.5 லட்சம் டேக்ஸ் வந்ததுன்னா 1.5 லட்சத்தை டிவைடட் பை 12, அதை ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் முடிக்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து சில பேர் என்ன பண்ணாலும் மாசம் 1000 ரூபாய் போடுவாங்க, கடைசி பிப்ரவரி மார்ச்ல 1 லட்சம் 2 லட்சம் போடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. ஓகே சார், லாஸ் ஆகுது. இன்னொன்று வந்து ஐடி பொறுத்தவரைக்கு சேலரி வாங்குற அத்தனை பேரும் சேலரி தான் பிடிக்கணும் தவிர, அதாவது சேலரினா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருடைய டேன் நம்பர் தான், ஒவ்வொரு ஆஃபீஸுடைய டேன் நம்பர் மூலியமாக தான் ஐடி போகணும். அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, கடைசி மாசத்துல ஜாஸ்தி போட்டு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஜாஸ்தி வந்த உடனே இங்க பிடிக்கிறதுக்கு அமௌண்ட் இருக்காது சேலரி இருந்து, அதுக்கு என்ன செலான் மூலியமா இண்டிவிஜுவல் பேன் மூலியமா கட்டுறாங்க. அது வந்து குற்றம், அப்படி பண்ணக்கூடாது. என்னன்னா சேலரி மூலியமா தான் ஒவ்வொரு மாசமும் ஈக்குவலா டிவைட் பண்ணி எவ்வளவு நமக்கு முதல்ல எவ்வளவு வரும், ஒரு 1 இயருக்கு எவ்வளவு நமக்கு ஐடி வரும் அப்படின்னு இப்போ கணக்கிட்டு அதுக்கு நம்ம டிவைட் பண்ணி பண்றோம். அந்த முறையை வந்து இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப் மூலியமா, இந்த புதுசா களஞ்சியம் மூலம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஓகே சார், சேலரில இருந்து டைரக்ட் ஆட்டோமேட்டிக் ஆயிடும். இப்போ அவங்க சலான் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு சேலரி எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா சலான் கட்டக்கூடாது, அவங்க சேலரில இருந்து மட்டும்தான் பிடிக்கணும். அந்த சலான் கட்டும்போது பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பெனல்ட்டி போட்டுறாங்க. ஓகே சார், அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பெனல்ட்டி. ஆனா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்களா சார்? ஓகே சார், இப்போ தெரியாம எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனாலும் சரி, எந்த பென்ஷன் ஆனாலும் சரி, இன்கம் டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்க முடியாது. இதில் என்ன கவர்மெண்ட் நம்ம சொல்லியிருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டாததுலேயே 2 முறை, அதாவது ஓல்டு ரெஜியூம், நியூ ரெஜியூம். அந்த ஓல்டு ரெஜியூம்னா என்ன, நியூ ரெஜியூம்னா என்ன, அந்த ஓல்டு ரெஜியூம்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, நியூ ரெஜியூம் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதோடு இல்லாமல் இந்த பேன் நம்பர் கம்பல்சரி வேணுங்கிற காரணமே என்னன்னா, பேன் நம்பர் இல்லாமல் போனால் இந்த ஒரு எம்ப்ளாயிக்கோ இல்லை பென்ஷனருக்கோ அங்கே பேன் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஐடி வந்து 20% எக்ஸ்ட்ரா அங்கே கால்குலேட் ஆயிரும். ஓகே சார், அதனால பேன் நம்பர் கம்பல்சரி ஒவ்வொரு மஸ்ட் அங்கே பேன் நம்பர் அப்டேட் பண்ணி. இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில டூப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் சரி, அது நோட் பண்ணிக்கங்க. சார் சொன்ன மாதிரி அது பண்ணாம கூட இருக்காங்களாமா, அது உடனே பண்ணிக்க. அது என்ன மெத்தட் சார், எப்படி ஃபாலோ பண்ணும்? அந்த ஆபீஸ்ல சொல்லணும் சார். ஓகே, எந்த ஆபீஸ்ல சம்பளம் வாங்குறாங்களோ என்னுடைய பேன் நம்பர் வந்து அப்டேட் ஆகல, எனக்கு அதை அப்டேட் பண்ண, அது ஏதாவது செக் பண்ண முடியுமா, அப்டேட் ஆச்சா இல்லையான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஓகே சார், இண்டிவிஜுவலால பார்க்க முடியாது. அந்த ஆபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட், அவங்க எஸ்டாபிஷ்மென்ட் ஸ்டாஃப் பண்றாங்க. ஓகே சார், அவங்களால மட்டும் தான் அதை பார்க்க. இப்போ நாங்களே ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறோம், யார் யாருக்கு பேன் நம்பர் இல்ல, யார் யாரு டூப்ளிகேட் பேன் நம்பர் இருக்குது, யார் யாருக்கு டூப்ளிகேட் ஆதார் நம்பர் இருக்கு, யார் யாருக்கு ஐஎஃப்எஸ்ஆர் டூப்ளிகேட் இருக்கு, நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இதை அவங்க வந்து அந்த டிடிஓஸ் வந்து செக் பண்ணி பண்ணணும். முக்கியமா நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லாரும் பேன் நம்பரை அப்டேட் பண்ணணும். அது வந்து 2 வகையா இருக்கு சார். இந்த பேன் நம்பர் வந்து 2 வகையா இருக்கு. அதாவது பேன் நம்பர் அப்டேட் பண்றது ஒண்ணு ஆபீசருடைய இன்ஸ்டேட்டருக்கு கொடுத்துட்டு இன்ஸ்டேட்டர் மூலியமா பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வந்து நம்ம அந்த மொபைல் ஆப் மூலம் களஞ்சியம் ஆப்ல அதுல வந்து ப்ரொஃபைல்ல அப்டேட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அது மூலம் நம்ம பேன் நம்பர் அங்கே. சார், இப்போ அந்த பேன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்காது, கரெக்டானு தெரியல. இப்போ பேன் நம்பர்ல பேர் இருக்குது, அதுல ஒரு இனிஷியல் முன்ன பின்ன இருக்குது. ஆனா அவங்களோட எஸ்ஆர்ஓ இல்ல அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயோ பேன் நம்பர் வேற மாதிரி எழுத்துல இருக்குது ஸ்பெல்லிங். இப்போ அந்த சமயத்துல அந்த பேன் லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்ல அதாவது கரெக்ஷன் பண்ணுங்க? அது லிங்க் ஆயிடும். அதுல ஏன்னா இப்போ நம்ம ஐடியோட வந்து பாத்தீங்கன்னா இன்டிகிரேஷன் வந்து ஆகல. ஓகே சார், அவங்களுடைய நம்பரை மட்டும் தான் வாங்க. அது அந்த சர்வரோட இன்னும் இன்டிகிரேட் ஆகல. ஓகே, சரி சரி சார். அந்த நம்பரை வந்து தனியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கையில கொடுத்து இந்த நம்பர் கரெக்டா வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அது தனி ப்ராசஸ். ஒவ்வொரு எம்ப்ளாயியோட ஐஎஃப்எஸ்ஆர்எம்எஸும் ஐடியும் ஆதார் ஐடியும் தான் இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஆதார் ஐடி தான் இன்டெகிரேட் ஆயிருக்கு. இப்போ இன்னொரு ஐடி ப்ரூஃபா பேன் கார்டு நீங்க கேக்குறீங்க. ஓகே சார், இதனால பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பேன் நம்ம அப்பா பேர் சேர்ந்து ஆமா கரெக்ட் தான் சார் மாறி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் மட்டும் தான் இருக்கும். ஆமா சார், ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேப் பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வந்து செப்பரேட்டா தான் வச்சிருக்கோம், இதோட லிங்க் பண்ணல. ஓகே சார், ஒருவேளை லிங்க் பண்ணா மறுபடியும் ஏதாவது ஆதார் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும் சார். ஓகே சார், அந்த உங்களுடைய அப்பா பேர்ல மிஸ் மேட்சிங் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா வரும். அதனால தனியா தான் வச்சிருக்கோம். அதான் ஓகே சார், ஏன்னா அவங்களுக்கு சமமா இருக்கு. லிங்க் பண்ணும்போதே ஸ்டார்டிங் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஐடி ப்ரூஃபோட அவங்க மேட்ச் பண்ணி பேன் கார்டை ரெக்டிஃபை பண்ணலாம் சார்? பேன் கார்டு அவங்க கையில காப்பி வச்சிருப்பாங்கல்ல. ஓகே சார், அதை வச்சு அவங்க இது பண்ணிக்கலாம். இல்ல இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல ஆதார் கார்டு என்ன நேம் மேட்சிங் அது எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ல வந்து எழுதுவாங்க. எஸ்ஆர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நேம், டேட் ஆஃப் பர்த்ல எல்லாமே அதை வச்சு பண்ணிக்கலாம். அது வச்சு பண்ணிக்கலாம். அது ஒரு ஆதென்டிகேட்டட் ப்ரூஃப். ஓகே சார்,
ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே சார், நீங்கள் ஏதாவது செக் பண்ணுறீங்களா சார் இந்த பேன் கார்டு வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இண்டிவிஜுவலாக செக் பண்ண முடியாது, ஒரு ஆஃபீஸ் மூலமாக தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு. இது இப்போ சென்ட்ரலைஸ் ரிசப்ட் அங்கே சென்னையில் இருக்குது சார். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸுக்கு அங்கே அந்த பேன் நம்பர் அந்த பேரையும் அனுப்பிச்சிருக்கோம். ஓகே சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் மேட்ச் ஆகுறத வந்து மேட்ச்னு சொல்லுவாங்க, மேட்ச் ஆகாத நம்பர்ஸை தனியாக ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே சார். அதை வச்சு தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட. ஓகே சார், இப்போ சார் சொன்ன மாதிரி எஸ்ஆர்ல ஒரு பேர் இருக்குது, ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸிமம் லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. லிங்க் பண்ணுறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேம் எல்லாம் மேட்சாக இருந்தால் மட்டும்தான் லிங்க் ஆகுது. சரி, மேட்ச் ஆனவங்களுக்கு லிங்க் ஆயிடுச்சு. இப்போ எஸ்ஆர்ல வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா, இனிஷியல் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அது ஏதாவது உங்கள் சர்வரில் அஃபெக்ட் ஆகுங்களா? அதாவது எஸ்ஆர்ல இருக்கிற நேமு, ஆதார்ல இருக்கிற நேமு, பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற நேமு, பேன் இது 4 ஒன்றா தான் இருக்கணும். ஓகே சார். ஒன்றா இருக்காத சமயத்தில் நம்ம அந்த எஸ்ஆரோட ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து அந்த டிடிஓட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அதை வச்சு நீங்கள் ஆதார்லையும் அப்டேட் பண்ணலாம். இப்போவே பண்ணுறது நல்லது. ஓகே சார், சரியான தருணம். பெனிஃபிட் வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல். ஓகே, இது எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி சார் ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறப்போ ஒரு 1000 ருபீஸாக பே பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் அந்த சேலரியே இன்கம் டேக்ஸில் டிடெக்ட் ஆகிற சூழல் இருக்குது. பட் இப்போ அந்த ஆப் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அது டிரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பென்ஷனோ வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வாங்குறப்போ இது 4 விஷயம் வந்துட்டு மேட்ச் ஆகலைன்னா அந்த சமயத்தில் நீங்கள் அலைய வேண்டாம், இப்போ எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆதார் கார்டை தயவு செய்து நம்ம அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களை வந்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். அப்டேட் பண்ணலைன்னா சார் சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் வராதவங்களுக்கு கூட 20% இன்கம் டாக்ஸ் பிடிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் பிடிச்சிடும். ஓகே சார். அதுக்கப்புறம் கிளைம் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்ணி வாங்கினா 1 வருஷம் கழிச்சு தான் வரும். ஓகே சார். உடனே நம்ம இப்போ மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பிடிச்சிருச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு பட்ஜெட்டுக்காக அதை வச்சிருப்போம், பிடிச்சிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு. ஏன்னா இப்போ பிடிக்கிறது அடுத்த வருஷம் ஜூன், எப்பயுமே ஜூன்ல தான் அந்த ரிட்டர்ன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அதை ரீஃபண்ட் வந்து வாங்க முடியும். ஓகே சார். இப்போ மேனுவலாக நீங்கள் ப்ராசஸிங்லாம் பண்ணியிருக்கு, சடனாக ஒரு ஆப்பு ஒரு அப்ளிகேஷனு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கப்போ இப்போ ரெகுலர் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு சரி ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் இருக்கும். இப்போ பென்ஷனர்ஸ்லாம் இருக்கப்போ அவங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு சில இது மட்டும் தவிர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆமாம், ஒவ்வொரு ஆஃபீஸ்லையுமேவும் பென்ஷனர்ஸோட ஹெல்ப் டெஸ்க்னு வச்சுருக்கோம். ஓகே சார். பென்ஷனர்ஸ்க்கு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா இதை மட்டும் கொடுத்துட்டா போதும். அப்படின்னா என்னங்க சார் அது? அதாவது இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் மெத்தட் 2 இருக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 2 நியூ ரெஜிம் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். நியூ ரெஜிம்ல வந்து எந்த சேவிங்ஸும் காமிக்க முடியாது. ஓகே சார். டோட்டல் அமௌண்ட்டை போட்டு டிஃபால்ட்டா ஒரு 50,000 டிடக்ஷன் பண்ணிட்டு மிச்சதுக்குலாம் ஒரு பர்சன்டேஜ், அது எவ்வளவு சுகுமா 3 lakhs வந்து 5-10 ஒரு 3 lakhsக்குமே 5%, 10%, 15 சொல்லி 15 lakhs வரைக்குமே வந்து 25% வரும் சார். 15 lakhs மேல இன்கம் போறவங்களுக்கு 30% டிஃபால்ட்டா ஃபிக்ஸ் ஆகும். ஓல்டு ரெஜிம்ல நீங்க ஹவுசிங் போர்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம், பிரின்சிபலை கழிக்கலாம், எல்ஐசி கழிக்கலாம், ஏடிசிசிடில வந்து நிறைய டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கழிக்கலாம். அப்ப சில பேருக்கு வந்து ஓல்டு ரெஜிம் பெனிஃபிட்டா இருக்கும், சில பேருக்கு நியூ ரெஜிம் பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப நம்ம நீங்க செலக்ட் பண்ணாதானே உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஓகே சார். அது கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்களா? அது ஈஸியா தான் இருக்கு. ஆனா டைம் லைன் 12 ஏப்ரல் 12க்கு முன்னாடி 12 தானே, ஏப்ரல் 12க்கு முன்னாடி எல்லாரும் இந்த நியூ ரெஜிமா ஓல்டு ரெஜிமாங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. தெரியலன்னா எங்க ட்ரெஷரியை கூப்பிட்டு கேளுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை எல்லா ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸும் கேட்கலாம். அரசு ஊழியர்னு சொல்லி பென்ஷன் சொல்லி தவறாம செய்யும். இல்லை ஒருவேளை தெரியாம மாத்தி பண்ணிட்டாங்க, அது ஏதாவது அஃபெக்ட் ஆகுங்களா? 12க்குள்ள டைம் இருக்கு சார், அதுக்குள்ள வந்து அந்த கரெக்ஷனை வந்து திருப்பி இன்னொரு டைம் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஆனா ஒன்ஸ் அந்த டைம் லைன் நமக்கு பன்னெண்டை தாண்டிட்டோம்னா பாத்தீங்கன்னா ஓல்டு நியூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் கொண்டு போயிடும். இதை திருப்பி சேஞ்சஸ் பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் தான் பண்ணும். அப்ப டிஃபால்ட்டா என்னவா எடுத்துக்கோ? ஓல்டு எடுத்துக்கோ. ஓகே, அது மட்டும் கேர்ஃபுல்லா அவங்க பாத்துக்கணும். ஓகே சார். சார் இதே மாதிரி ஈச்சலான்லாம் பே பண்ணுறப்போ நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் போய் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா ஒரு சில இதெல்லாம் ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது, அது உண்மையாக ஃபேக்காக இருக்குங்களா? இருக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அது மாதிரி கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வர பப்ளிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சலான் வந்து கட்ட தெரியாமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் சலானை வெளியே போய் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி அவங்க வெளியே போய் கட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எடுத்து கொடுத்துறாங்க, ஒன்றும் இஷ்யூ இருக்குது. சில பேர் என்ன காசை வாங்கிட்டு
அந்த சலான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினல் மாதிரி அப்படியே ஒரு டூப்ளிகேட் சலானை அவங்க கையில கொடுத்துட்றாங்க. ஓகே சார். நம்ம கவர்மெண்ட் சலானே ஒரிஜினல் மாதிரி அப்படியே பார்க்கறதுக்கு வித்தியாசமே தெரியாது, ஒரே மாதிரி இருக்கும். அது எங்க நம்மளுக்கு தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அந்த சலான் கட்டிட்டேன், எனக்கு இப்போ டாக்குமெண்ட் கொடுங்க, நான் அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு அந்த கன் லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த லைசன்ஸுக்கு அவங்களுக்கு ரினியூ பண்ணுவாங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலான் அவங்க வெரிஃபை பண்ணும்போது, இல்லை நீங்கள் ஒன்றும் கட்டலை சலானு, இந்த அமௌண்ட் எங்களுக்கு வரவே இல்லை, எங்களுக்கு கணக்கில் இடிக்குது அப்படின்ற போது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டினதே வந்து வராமல் போயிடுது. இந்த மாதிரி வெளியே போய் கட்டி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நிறைய வருது. அது என்ன பண்ணலாங்க சார்? சொல்லி முடிச்சுன்னா ஒன்று அவங்க இந்த ட்ரெஸரிக்கு வந்து கட்டணும், ட்ரெஸரியில வந்து கேட்கலாம் எப்படி கட்டலான்றதை. நாங்கள் வரவங்களுக்குலாம் அவங்களே எப்படி கட்டலான்ற சொல்லி கைட் பண்ணி அனுப்பிச்சு விடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க இது பண்ணி கேட்குறாங்களோ, இப்போ தாலுக்கா ஆஃபீஸா இல்லைன்னா முனிசிபாலிட்டியில் அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா அங்கேயே வந்து சலானை இது பண்ண சொன்னா வெளியே போகக்கூடாது. ஓகே சார். எப்படி வெரிஃபை பண்றது? ஆமாம், வெரிஃபை. இதை பொறுத்தளவுக்கு ஈச்சலான்னு பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் சைடு போய் கட்டலாம். இப்போ புதுசாக அந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது, இந்த ஈச்சலான் பப்ளிக்கு கட்டுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சார். அது ஈச்சலான்னு போயிட்டு அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை வச்சு எந்த கோடில் கட்டலாம்னு தெரிஞ்சால் அவங்களே செலக்ட் பண்ணி அது மூலயமே அவங்க ஆப் மூலியமே பேமெண்ட் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே சார். ஈச்சலான் பண்ணி யூபிஐ பண்ணி அவங்களே பண்ணிக்கலாம். மொபைல் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆமாம் சார். மாதம் முடிஞ்சிருக்கோம், நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வோடஃபோன் ஆப்போ ஏர்டெல் ஏதோ ஒரு ஆப்போ டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி நம்ம நம்பர் கொடுத்துட்டு எனக்கு இந்த ரீசார்ஜ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன இது வேணுன்றதை அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய கார்டு யூஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங் இருக்குது. பத்ததுக்கு இப்போ இந்த கூகுள் பே, ஜிபே அந்த ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. உடனே டக்குன்னு ஆகிடும். இது ஏதாவது டுட்டோரியல்ஸ் ஏதாவது இருக்குல்ல சார் யூடியூப்ல? உதாரணமாக களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அங்கே எடுத்த உடனே எம்ப்ளாய், பென்ஷனர், அதர்ஸ்ன்னு இருக்கும். இப்போ அதர்ஸ் வந்து அதில் போட்டு அதர்ஸ் அந்த போனாலும் அங்கே ஈச்சலான் மட்டும் தான் இருக்கும். அந்த ஈச்சலான் வந்து அவங்க எந்த சேலன் கட்டணுமோ அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு அது வந்து அமௌண்ட் போட்டு கொடுத்தது. ஓகே சார். ஒரு ப்ரௌசிங் சைட்ல போய் இல்ல இது ஒரு அவேர்னஸ் பதிவு தான் சார். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துலயும் ஒரு லூப் ஹோல்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அது லாஸ்ட் எப்போ இது பண்ணாலும் செக்யூர் பண்ணாலும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் எம்ப்ளாயிஸ் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. அந்த டூப்ளிகேட் எம்ப்ளாயிஸ்ங்க யாரு, எப்படி அது ஒரு டூப்ளிகேட் எம்ப்ளாயிஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க சார்? எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா சார், டூப்ளிகேட் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி புதுசா ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க சார், அவருக்கு டீட்டெயில் எல்லாம் டைப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா பாதியிலே நிறுத்திட்டு அது முடிச்சுட்டு திருப்பி வந்து வேற எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணாம திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா பழைய டேட்டா வந்து உள்ள சிஸ்டத்தில் சேவ் ஆகிருக்கும். அதை அவங்க எடிட் பண்ணாம நியூ ஒன்று கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சிஸ்டம் வந்து ப்ரொசீட் பண்ணி போயிடும். ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஐஎஃப்எச்ஆர் ஐடி தான் இருக்கணும். ஓகே. என்ன நடக்குதுன்னா அவர் சார் சொல்ற மாதிரி ஒரு எம்ப்ளாயி திண்டுக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வராரு, அவருடைய அந்த ஐடியில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே சார். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அந்த ஒரிஜினல் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். உடனே அதை யூஸ் பண்ணி அவருக்கு சேலரி போட்டுருவாங்க. இந்த கிரியேட் பண்ண ஐடி அப்படியே டம்மி அணி. இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் இருக்கிறதுனால சர்வரோட ஸ்பீடு குறையுது. ஓகே சார். சுத்தப்படுத்த பண்ண முடியாது சார். இப்போ நமக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேன், ஆதார் எல்லாமே வந்து கம்பல்சரியாக கொண்டு வந்தோம். ஏன்னா அதெல்லாம் யூனிக்காக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இது பண்ணும்போது எங்களால் இந்த டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடிஞ்சது. ஓகே சார். சார் இந்த நீங்கள் அந்த டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேங்க சார், இந்த டூப்ளிகேஷன் என்ட்ரி அப்படின்றப்போ ஏதோ ஒரு பிரைமரி கீ மாதிரி வச்சிருப்பீங்க, யூனிக் ஐடென்டிஃபை சார். ஃபர்ஸ்ட் பிரைமரி கீ வச்சோம்னா அந்த ஐஎஃப்எச்ஆர்எம் ஐடி தான் பிரைமரியாக வச்சிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ உங்க பேர் வந்து இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோ. நாங்கள் பிரைமரி கீ அந்த இதில் வந்து ஐடியா வச்சிருந்தோம். இப்போ பிரைமரி கீ என்ன வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன் நம்பர், ஆதார், இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி உள்ள ஃபீட் பண்ணியாகணும் மொபைல் நம்பர். இந்த ஆதார் நம்பர் வந்துட்டு ஆதார் சர்வரோட லிங்க் ஆகி வருங்களா இல்ல அவங்க டைப் பண்ணாலே போதும்? டைப் பண்ணா போதும் சார், லிங்கிங் இல்ல சார். அப்ப அந்த அதுலயே ஆதார்ல ஏதோ ஒரு மிஸ் நம்பர்ஸ் டைப் பண்ண டூப்ளிகேட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? வாய்ப்பு இருக்கு சார். சப்போஸ் அவங்க 6797 கடைசி கான்டிஷன் வந்து வெச்சுக்கோங்க சார், ஒரு டைப்பிங் மிஸ்டேக்ல வந்து பாத்தீங்கன்னா 6697 வேற ஒருத்தருக்கு மேட்ச் ஆகும். ஓகே சார். சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அது டூப்ளிகேட்னு சொல்லாது. அடுத்த ஸ்டெப் அவங்க சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ல இந்த பேர்ல இவர் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேரு, அவர் எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாருன்ற டீடைல்ஸ் மட்டும் காட்டும். ஓகே சார்.
அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணதுல என்ன மிஸ்டேக்னு பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ அந்த டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்துட்டு நீங்க பாத்துக்கலாங்களா, உங்களோட ரிப்போர்ட்ல தெரியுங்களா இந்த இதெல்லாம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ்? அது எப்படி யார் அதை வெரிஃபை பண்றாங்க சார்? வெரிஃபைன்றது யாரும் பண்றது இல்லை சார். இப்போ என்னன்னா நாங்கள் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த இப்போ லிஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த 30 பேர்த்தோட லிஸ்ட் இருக்குங்களா இல்லை 35 பேர் அந்த டூப்ளிகேட் என்ட்ரியோட வருங்களா? அதில் அந்த டூப்ளிகேட்டான இருந்தாங்க அவங்கள மட்டும்தான் இருக்கும் சார். டூப்ளிகேட் மட்டும் தான் இருக்கும். நம்ம IHRMS சர்வரில் சென்ட்ரலைஸ்டாக விப்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே சார் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயிலாம் டூப்ளிகேட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி பேன் நம்பருக்கு ஒரே பேன் நம்பரில் 3 எம்ப்ளாயி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்காக லிஸ்ட்டோட கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அந்தந்த டிடிஓக்கு கொடுத்துருவோம். நீங்கள் சரி பண்ணுங்க. ஒரு அந்த எம்ப்ளாயோட ஆதார் கார்டை வாங்கி எது கரெக்டான ஆதார் கார்டு, அதுக்கான எம்ப்ளாயி பேர் என்ன, அதுக்கான IHRMS ஐடி போட்டுட்டோன்னா மிச்சம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார். இப்போ ஒருவேளை அந்த பழைய டூப்ளிகேட் ஐடியிலேயே டிரான்சாக்ஷன்லாம் போயிட்டு இருந்தா அது எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கான வாய்ப்பு இல்லை இருக்கு? சார், அதில் எதுவும் டிரான்சாக்ஷன் நடக்கிறது இல்லை. ஒருவேளை இது வரைக்கும் நடக்கல. ஓகே ஓகே சார். டூப்ளிகேஷன்ஸ்லாம் நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார்டிங்ல அந்த வேலிடேஷன் இல்லாதனால என்ன பார்த்தீங்கன்னா தவறுதலா உள்ள வந்தது இதெல்லாம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உள்ள அந்த மாதிரி உள்ள அது வந்து சிஸ்டம் வந்து அப்படியே சும்மா டம்மியா வச்சிருக்காங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் இல்லாம இருக்கு. இந்த டேட்டா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சர்வர் ஸ்பீடா இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ அதுக்காக அந்த ப்ராசஸ் கொண்டு சார் இப்போ அந்த விப்ரோ மூலியமா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்களே அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது எவ்ரி மந்த் சேலரி வந்து சென்ட்ரலைஸ்டா சென்ட்ரலைஸ்ட். ஆமாங்க சார். இப்போ கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தை செகண்ட் பைலட் டிஸ்ட்ரிக்டா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார். இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணி நம்மளே பேமெண்ட் ரன் பண்ணிக்கலாம். பைலட்டல் டிஸ்ட்ரிக்ட் அது என்ன? அது பைலட் மீன்ஸ் எந்த ஒரு ஸ்கீமையும் ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் உடனே அறிமுகப்படுத்திட மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பாசிட்டிவ் வருது அதை சரி பண்ணி தான் என்ன பண்ணணும். இப்போ பெரம்பலூர் கொடுத்தாங்க, செகண்ட் டிஸ்ட்ரிக்டா நம்ம நீலகிரி. அதை எப்படி டீசென்ட்ரலைஸ் பண்ணிருக்காங்க, எப்படி டிடிஓ பேரோல் ரன் பண்றதுங்கிறத சார் சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ் பொறுத்தவரைக்கு சென்ட்ரலைஸ்டு ரன்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு ரன்னுங்கிறது விப்ரோ மூலியமா ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட் கொடுத்து நாங்கள் இந்த டைம்ல பேரோல் ரன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஜென்ரேட் பண்ணி பேரோல் ஜென்ரேட் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ டீசென்ட்ரலைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நம்மளால எப்போ நமக்கு அந்த தேவைப்படுதோ அந்த டைம்ல அந்த பேரோல் நம்மளே ரன் பண்ணலாம். ரன் பண்ணி அதுக்கு முன்னாடி பேரோல் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பேரோல் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல சென்ட்ரலைஸ்டு பண்றப்போ ஒரு கட் ஆஃப் டேட் அவங்க தர்றப்போ அவங்க எந்த டேட் கொடுக்குறாங்க விப்ரோ இல்லை எந்த டேட் கட் ஆஃப் டேட் தர்றாங்களோ அந்த டைமுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ்ல ஏதோ சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணி வைக்கணும். ஓகே சார். பண்ண பின்னாடி தான் அடுத்தது நம்ம ரிப்போர்ட் எடுக்க முடியும். இதே பொறுத்தளவுக்கு நமக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம்ல எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி போட்டு முடிச்ச பின்னாடி நமக்கு எப்போ முடியுமோ அந்த டைம்ல நம்மளே பில் ஜென்ரேட் பண்ணி பில் எடுக்கலாம். ஒருத்தருக்கு பேனா பே டிஏ HRA MA இந்த மாதிரி வரும். டிடெக்ஷன் நிறைய இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு நீங்களே ரன் பண்ணிக்கலாம். 28ஆம் கூட ரன் பண்ணிக்கலாம், இல்ல 18ஆம் கூட ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி காரணம் என்னன்னா சார், அவங்க 15 to 20 விப்ரோ வந்து அது ஒரு டைம் லைன்ல ஒரு மாசம் அவங்க ஒரு டேட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 15ஆம் தேதி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார், 15ஆம் தேதி அவங்க ரன் பண்ணிடுவாங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னன்னா அவங்கள ஒரு இங்க இருக்கிற எம்ப்ளாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரி, ஓகே சார். அவருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் போறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல். இந்த மாதிரி சென்ட்ரலைஸா ரன் பண்றதுனால இப்போ இது பண்ணனால அவர் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனோம்னா கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல இந்த மாதிரி நம்மளுக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு மிச்சவங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில் எடுத்துருவாங்க. ஓகே. இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க அமைச்சிருவாங்க. அவருக்கு அங்க தனியா அவங்க ரன் பண்ணி தனியாவே பில் பண்ணிக்கலாம். ஓகே. அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்லயே வாங்கிடுவாரு. இப்போ நீலகிரிக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்டா நல்லா பண்ண முடியும். ஓகே. உதாரணமா எடுத்தோம்னா இப்போ ஒரு இன்கிரிமெண்ட் 4ஆம் மாசம் இன்கிரிமெண்ட் இருக்கு. இந்த 4ஆம் மாசம் இன்கிரிமெண்ட்டுக்கு நம்ம இன்கிரிமெண்ட் போறதுக்கு ரெடியா இருப்போம். ஓகே. அப்போ அந்த இன்கிரிமெண்ட் போறதுக்கு நம்ம ஆஃபீஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஓகேன்னு கொடுத்தாதான் நம்ம பண்ண முடியும். சப்போஸ் ஒரு 15th அவங்க சென்ட்ரலைஸ் லைன்ல அப்போ 15th டேட் தர்றப்போ அவங்க பாட்டுக்கு ரன் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஆனா அந்த 15ஆம் தேதிக்குள்ள நம்ம இன்கிரிமெண்ட்டே அப்லோட் பண்ணாம இருந்திருப்போம், அப்டேட் பண்ணாம இருந்திருப்போம்.
அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இன்கிரிமெண்ட் எல்லாமே வந்துடும். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த இன்கிரிமெண்ட் என்ட்ரி போட்டு அதுக்குரிய மார்க்கை ரீகலெக்ஷன் கொடுத்து அதுக்குரிய பேரோல் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இப்போ அது இல்லாம நமக்கு எப்போ சௌகரியப்படுதோ, எப்போ நமக்கு கைதாச்சு இன்கிரிமெண்ட் எல்லா என்ட்ரிஸ்ல போட்ட பின்னாடி நமக்கு எப்போ தேவையோ அப்போ நாம் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கை ரீகால்குலேஷன் இதுக்கு வேலையே இல்லாமல் போயிடலாம். ஓகே சார். சார் உங்ககிட்ட தான் இந்த டெக்னிக்கல் விஷயமா நிறைய பேசியிருக்கேன் சார். சார் அது மாதிரி இந்த டூப்ளிகேட் பேங்க் என்ட்ரிஸ் அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றீங்க? அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சார் மேக்ஸிமம் நாங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸை வந்து வேலிடேட் பண்ணி பார்க்குறோம் சார். எப்படி வேலிடேஷன் இருக்குங்க சார்? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே வந்து இது பண்ணுவோம். உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் எந்த இதுலையுமே நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே சார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஜிட்டல் சிஸ்டம் போயிட்டோம், செக் சிஸ்டம் கிடையாது. அதனால உள்ள பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அவங்க உள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள வந்துடும். ஏன்னா அதை வந்து நம்ம பேங்கோட ஒன்றும் டைப் ஆகாதனால அதை செக் பண்ண முடியறது. ஓகே சார். அதை வந்து கேட்டிருக்காங்க, இன்னும் இதுவாகல. இப்போ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் டிராயிங் ஐப்ஸ் போடும்போதே இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல ஏதாவது டூப்ளிகேஷன்ஸ் இருக்குதான்றதை அவங்க லெவலே காமிச்சிடும். ஓகே சார். உள்ள பில்ல அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது பெனிஃபிஷரியில நம்ம போயிட்டு அந்த பேங்க் நம்பர் போட்ட உடனே அந்த பேங்க் நம்பர் ஆல்ரெடி இருந்திருந்தா, ஆல்ரெடி இது இருக்கு, ஆல்ரெடி எக்ஸிட் இருக்கு, நீங்க வேற பேங்க் நம்பர் தான் மாத்தணும். ஏன்னா நம்ம பேங்க்ல ஆல்ரெடி வேற யாராச்சும் யூஸ் பண்ணிப்பாருன்னு வச்சுக்க, அதை காட்டிடும். இது உங்களோட ஓன் சர்வர்ல கிடையாது, பேங்க் லிங்க் ஆகல அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சர்வர்ல இருக்கிறதா சார்? ஏற்கனவே அந்த நம்பர் இந்த ஓன் சர்வர் அப்படின்னு சொல்றது விப்ரோவா இல்ல உங்களுதுங்களா? ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். அத ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து விப்ரோ கூட சேர்ந்து பண்ற மாதிரி இல்ல ட்ரெஷரிக்குன்னு தனியா சர்வர் மாதிரி? மெயின்டெனன்ஸ். ஓகே. சர்வர் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே சார். ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட் அவங்க மெயின்டெனன்ஸ் மட்டும் அவங்க பாத்துக்கறாங்க. ஓகே ஓகே சார். இப்போ அதான் அவங்க ரன் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா சார், விப்ரோ ரன் பண்றாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் இருக்குங்களா பண்ணலான்ட்டு? ஓகே ஓகே சார். இப்போ அது நீங்க அதுதான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்களே ரன் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ கேட்டு நம்ம கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிருக்கோம். ஓகே சார். சார் அதே மாதிரி அந்த IFHRMSல அந்த அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் அதோட டீடைல்ஸ். ஆமா சார். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஓல்ட் ரெஜிம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், ஐடில அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க LIC எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 நான் LIC கட்டுறேன், எனக்கு ஹவுசிங் லோன் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த டீடைல்ஸ் கொடுப்போம். சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கால்குலேஷன் நடத்திடும். கரெக்ட். ஆமா சார். அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிப்ரவரி மாசம் இவங்க எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களே ரெடி மேனுவலா ரெடி பண்ணுவாங்க. மாசம் மாசம் என்னோட சம்பளம் இவ்வளோன்னு சொல்லி போட்டு அதை கால்குலேஷன்லாம் இவங்களே ஒரு எம்ப்ளாயி இண்டிவிஜுவலா உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸும் அது கூட அட்டாச் பண்ணி பின் பண்ணி அவங்க ஆபீஸ்ல கொடுப்பாங்க. ஓகே சார். அத வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு எஸ்எம்இ ஸ்டாஃப் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் இவரோட ஐடி கரெக்டா இருக்கு எதுனால சொல்லுவாப்ல. இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமைஸ் பண்ணதுனால இது என்ன பார்த்தீங்கன்னா இவர் டாக்குமெண்ட்டை டிசம்பர் மாசம் அதை எனேபிள் பண்ணுவாங்க சார். ஓகே சார். அவர் LIC கட்டினது, ஹவுசிங் லோன் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க்ல கேட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் லோன் டீடைல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல அவங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே சார். அதான் சேவிங்ஸ் பண்றாங்க சார். அதுக்கான டெக்ளரேஷனை அவங்க டிசம்பர்ல கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கூடியோ குறைச்சோ கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். சார் இப்போ இது வந்து மேனுவல்ல இருந்து அப்படி கம்ப்யூட்டரைஸ் ஆன மாதிரி இருக்கு சார். ஆனா அந்த வெரிஃபை அப்படின்னு சொல்றப்போ டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்றோம். இதே வந்துட்டு அந்த LICக்கு அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பர் டைப் பண்ணாலே ஒருவேளை சர்வர்ல இன்டெகிரேட் ஆயிருந்தா சொல்றேன், அதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதான் இன்டெகிரேஷன் சார். ஃபியூச்சர்ல நம்ம வந்து வேணா அதை கேட்கலாம் சார். ஓகே சார். கேட்டு இது பண்ணலாம். இப்போதைக்கு இன்டெகிரேஷன் இல்ல சார். இந்த டாக்குமெண்ட் பொறுத்தவரைக்கு இப்போ அது எதுக்கு டாக்குமெண்ட் பண்றோம்னா அதாவது நியூல இருந்து ஓல்ட்ல இருக்கிற ஓல்ட் ரெஜிம்ல போறவங்களுக்கு மட்டும் தான் இருந்தது. ஓகே சார். ஓல்ட்ல போறவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு சேவிங்ஸ் இருக்கும், அடுத்த மாசம் அவங்க LIC எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா மாசம் மாசம் அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப அந்த டைம்ல வந்து எவ்வளவு நம்ம சேவிங்ஸ் இருக்கோ அந்த சேவிங்ஸ் மாசம் மாசம் மாத்திட்டு இருக்கலாம். ஓகே சார். ஒவ்வொரு மாசமும். ஆனா கடைசி டிசம்பர்ல என்னென்ன நம்ம சேவிங்ஸ் காட்டணுமோ அந்த சேவிங்ஸ்க்கான டாக்குமெண்ட் அங்க இருக்கும். இப்ப அந்த அப்லோட் பண்ண உடனே நீங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு தனியா டிபார்ட்மெண்ட்டுக்கே அந்த வெரிஃபிகேஷன் போகும். அந்த எம்ப்ளாயி ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுவலா பாக்குறது வந்து சிஸ்டத்துல பார்த்துட்டு ஈஸியா பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது என்னன்னா அங்க ஆபீஸ் வராம அங்க இருந்து பாக்குறதுக்கான வழிகள் மட்டும்தான். சார் சொல்ற மாதிரி நீங்க வந்து ரெஜிமை மாத்த முடியாது, ஓல்டு. ஆனா
இன்கம் டாக்ஸ் அமௌண்ட்டை மாற்ற முடியுமா? மாத்தலாம் சார். அது எப்போ மாற்றலாம்? எப்போ பேரோல் ரனுக்கு முன்னாடியா? பேரோல் ரனுக்கு முன்னாடி மாற்றணும் சார். அதுவும் அந்த பேரோல் ரனுக்கு முன்னாடி மாத்திர ஆப்ஷன் தான் அதெல்லாம் இப்போ கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ மாதம் 15ஆம் தேதி அவங்க ரன் பண்ணுறான்னு வச்சுங்க சார். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் எக்ஸ்ட்ரா ஒரு பாலிசி எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பாரு. ஓகே சார். அவர் அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லவோ இன்னும் அந்த ஆப்பில் அதை அப்டேட் பண்ண மறந்துட்டான்னு வச்சுங்களேன், 15க்குள்ள பண்ணியிருந்தாருன்னா இன்கம் டேக்ஸில் அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் குறைஞ்சிரும். ஓகே சார். மறந்து விட்டுட்டாருன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாஸ்தியாகவே கால்குலேட் ஆகும். சார் இப்போ இதெல்லாம் பார்த்தா சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு இதா இருக்குது. ஆனா இதே வந்து ட்ரைனிங்ல கொடுத்துருக்கீங்களா சார்? ஏன்னா என்ன மாதிரியான ட்ரைனிங்ல எம்ப்ளாயிஸ் இல்ல யாருக்கு அந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது? ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு. ஒவ்வொரு டிடிஓ ஆஃபீஸ்லையும் இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர், இந்த 3 பேரும் தான் அந்த ஆஃபீஸ்க்கான இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் மேனேஜ் பண்ணுறது எல்லாரும் பண்ண முடியாது. ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர். இந்த ஐபிஏ நம்ம நீலகிரி இந்த ஊட்டியில் மட்டும் 103 எவ்வளவோ எம்ப்ளாயி டிடிஓ இருக்காங்க. அந்த 300 பேருக்கும் நாங்கள் ட்ரைனிங் இவர் தான் கொடுத்துருவோம், 2 தான் கொடுத்துருவோம். ஆமாம் சார், நானும் பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ரீக்வன்சி ஒரு மாதத்துக்கு 2 ட்ரெயின்லாம் கொடுத்துருக்குறோம். நம்ம இதில் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த அப்டேஷன் இந்த களஞ்சியம் போர்ட்டல்லையோ இல்லை களஞ்சியம் ஆப்லேயோ என்னென்ன அப்டேஷன் இருக்குங்கிறத நம்ம வெளியே சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உதவும் தான் நாங்கள் வந்துட்டு. ஆமாம் சார், உண்மையுமே சார். ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி தெரியுது, பட் உள்ள போனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரைனிங் மூலியமாக சொல்லிட்டு வந்திருக்கீங்க சார். சார் அது மாதிரி ஓபிபிஏஎஸ்னா என்னங்க சார்? இந்த ஓபாஸ்ங்கிறது முதலெல்லாம் ஜிபிபியில் இருப்பவங்க அவங்க வந்து பென்ஷனுக்கு அனுப்புறதுக்கு மேனுவலாக எல்லா என்ட்ரியும் அவங்கள ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. ஓகே சார். இந்த ஓபாஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து நம்ம மேனுவலாக காப்பி ஒன்றும் அனுப்புறதில்ல. அத்தனையும் ஐஎஃப்எஸ்எஸ் மூலியமே, இந்த களஞ்சியத்தில் மூலியமே நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருப்போம் அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்கும். ஓகே சார். அப்போ பழசில் வந்து இந்த பென்ஷனுங்கிறப்போ ஒரு கால்குலேஷன் நமக்கு எவ்வளவு கிராஜுவேட்டி வருது, எவ்வளோ பென்ஷன் வருது, எவ்வளோ நார்மல் பென்ஷன் எவ்வளவு, என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி என்ட்ரி போட்டு தான் நம்ம ஏஜுக்கு மாநில கணக்காருக்கு அனுப்பணும். இந்த ஓபாஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்ட்ரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு நமக்கு தர்றப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி டீட்டெயில்ஸ் நாமினேஷன் எல்லாம் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கிருந்தே அந்த ஃபார்மே ஃப்ரீஃபீல்டாக ஃபார்ம் 5 ஜென்ரேட் ஆகிட்டு வந்துடும். ஓபாஸ்ங்கிறது ஆன்லைன் ப்ராவிடென்ட் பென்ஷன் ஆத்தரைசேஷன் சிஸ்டம். ஓகே. ஓபாஸ் ப்ரீவியஸ் சார் சொல்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் எஸ்ஆர் வந்து வேலையை எடுத்து ஒரு 40 பக்கம் கையிலேயே அப்படிதான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொருத்தருடைய எஸ்ஆரை இஎஸ்ஆரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது எப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்ல பார்ட் 1 இருக்கு. பார்ட் 1 எந்த தேதி? டிசம்பர் 20 வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 எந்த இயர் சார்? டிசம்பர் 2020 வரைக்கும். ஓகே சார். அது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 வச்சிருக்காங்க. ஜனவரி 1 ஜனவரி 2021 இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 சார். அதாவது சிஸ்டத்துல அவங்க என்ன என்ட்ரி பண்றாங்களோ அதுதான் டேட்டா. அதுதான் மேனுவலா எஸ்ஆர்ல வந்து என்ட்ரி பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சிஸ்டத்துல கொடுத்தாலே அதுவே சிஸ்டமே எடுத்துக்கும். சார் ஐஎஃப்எஸ்ஆர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது சார் சொல்றது அக்டோபர் 2020. அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி மேனுவலா தான் இருந்திருக்கும். அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி சர்வர்ல ஏத்திட்டாங்க. அதான் பார்ட் 1ங்கிறது. பார்ட் 2ங்கிறது அந்த ஐஎஃப்எஸ்ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஆன்லைன்ல போச்சு. ஒருத்தர் இன்கிரிமெண்டோ எல்லாமே ஆன்லைன்லயே போகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா பார்ட் 2ல போய் அப்டேட் ஆயிடும். ஓகே சார். இப்போ அந்த அப்டேட் பண்றப்ப அது யார் வெரிஃபை பண்ணுவாங்க சார்? ஓகே சார். அதுக்கு அந்த சார் சொன்ன சார் ஐபிஏ அந்த ரைட். ஓகே சார். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. இதனால என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ்லாம் அதுல அப்டேட் ஆகுறதுனால ஒருத்தர் இப்போ ரிட்டையர் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன் சார், நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் சார் அவருக்காக. அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபுல் இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hourல எடுத்துடலாம். ஓகே ஓகே. பட் இது வந்து முன்னாடி இல்ல, மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல இருந்துச்சு சார் அந்த மாதிரி? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய டேட்டாஸை பொறுத்து சார். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ல ஏதாவது என்ட்ரி மிஸ் ஆயிருக்கும். ஓகே சார். இப்போ அவரு பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அவர் எங்க வேலை செஞ்சா பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸ்லயும் கேட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மிஸ் ஆகும் அங்க போட்டு திருப்பி மேனுவலா. அது இவ்வளவு டிஃபிகல்ட்ஸ் இப்ப ரொம்ப சிம்பிளிஃபை எல்லாமே இருக்கும் சார். டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ல இருந்து என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணாரு, என்ன ப்ரொமோஷன் வாங்கினாரு, என்ன அவார்டு வாங்கினாரு, என்ன பனிஷ்மெண்ட் வாங்கினாரு, எத்தனை இன்கிரிமெண்ட் வாங்கினாரு, எந்த ட்ரைனிங்லாம் இந்த மாதிரி எல்லா தரவுகளும் இருக்கும். அது எல்லாத்தையுமே இ சர்வீஸை கொண்டு வந்துட்டோம். அவங்களே இனிஷியேட். நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி
உங்களுடைய எஸ்ஆரை பார்க்கணும்னா இனிஷியேட் ஐடியை போட்டு பாஸ்வேர்டை போட்டு இல்லாட்டிங்கன்னா இஎஸ்ஆர் அப்படியே கொஞ்சம் ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் போனாங்கன்னா அதுலயே அந்த இஎஸ்ஆர் ஓகே ஓகே சார் அவரே பாத்தீங்கன்னா அவர் எஸ்ஆர்ல என்னென்ன இருக்குன்றது அவரே ஒருவேளை மிஸ் ஆயிருந்தா கூட நீங்க சொல்ற ரெக்டிஃபை பண்ணி சார் இது வரைக்கும் அதனால இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் வெளியே வருது அப்படியே. ஓகே, அதாவது இது வரைக்கும் எஸ்ஆருங்கிறப்போ சில ஆபீஸ்ல எஸ்ஆர் நம்மளுடைய எஸ்ஆர் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகே சார். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய மொபைல் ஆப் மூலியமே அந்த அதர்ஸ் இருக்கும், அதர்ஸ் அந்த ஆப்குள்ள அதர்ஸ்குள்ள போனா இஎஸ்ஆர் பார்ட் 1 பார்ட் 1 அதை நம்ம டவுன்லோட் பண்ணாலே நம்முடைய எஸ்ஆர்ல நம்மளுடைய டீடைல்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த அத்தனை டீடைல்ஸ் இருக்கும். என்னென்ன சர்வீஸ் பண்ணிருக்கோ, என்னென்ன டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ, என்னென்ன இன்கிரிமெண்ட் வாங்கிருக்கோ, என்னென்ன பே வாங்கிருக்கோ, அந்த அத்தனை டீடைல்ஸ் அங்க இருக்கும். அதை வச்சே நம்ம நம்முடைய எஸ்ஆர் நம்ம பாத்துக்கலாம். எஸ்ஆர் காமிக்க மாட்டாங்க. இப்ப அப்படி இல்ல, உங்க எஸ்ஆர் நீங்களே பாத்துக்கலாம். என்னோட என்ட்ரி மிஸ் ஆகுது, ஒரு இது கொடுத்துட்டா போதும், லெட்டர் கொடுத்தா நம்ம அது அப்டேட் ஆயிருக்காவும் செக் பண்ணி. ஆமாமா, கரெக்ட் கரெக்ட் சார். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. I mean submissions of CPS proposals அதை பத்தி சொல்லுங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுவல்ல இருந்தது சார். என்ன பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விடுவாங்க சார். பிசிக்கல் எஸ்ஆர் அனுப்பிச்சிட்டு மேனுவல் அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. பிசிக்கல் எஸ்ஆர் எங்க அனுப்புவாங்க சார்? டேட்டா சென்டர் சென்னை அங்க அனுப்பிச்சிருவாங்க. அது அனுப்பும்போது பாத்தீங்கன்னா மேனுவலா ப்ராசஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 monthsக்கு மேல ஆகுது சார். ஓகே சார். அவங்களுக்கு அனுப்பிச்சு 3 months கிட்ட ஆயிடும் வரதுக்கு. ஓகே சார். அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுதுன்னா எஸ்ஆர் ஒரிஜினல் அனுப்பாம ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்ட் பண்ணி அனுப்பிச்சா போதும். ஓகே சார். ஒரிஜினல் அனுப்ப தேவையில்லை. அந்த சிபிஎஸ்க்கு மட்டும் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்லயே அனுப்பிச்சாங்கன்னா 3 மாசம்ன்றது 1 மாசத்துலயே வந்துருது. ஓகே சார். ஏன்னா அங்க சிபிஎஸ் செல் எங்க ட்ரெஷரியோட சிபிஎஸ் செல்லுக்கு போகும். அங்கிருந்து டேட்டா சென்டருக்கு போயிட்டு அப்புறமா வந்து டேட்டா சென்டர்ல இருந்து இண்டிவிஜுவலுக்கு வரும். ஓகே சார். அதாவது 1/4/2003க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்க எல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஆமா சார். அதுக்கு பிறகு வந்தவங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன். ஆமா சார். இப்போ ஓல்டு பென்ஷன்ல வர்றவங்களுக்கான ப்ரொபோசல் பத்தி சார் சொன்னாங்க. ஆமா சார். ஆமா சார். ஆன்லைன் சிஸ்டம் மூலமா ஆன்லைன்லயே அனுப்பிச்சிட்டாங்கன்னா 13 நாள் தான். ஓகே சார். 13 நாள்ல உங்களுக்கு அவுட் பண்ற டேட்டாவா ஜிபிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாமே வந்துடும், நம்ம பில்லே வந்துடும். ஒரு நாள்ல நம்ம பில் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தலாம். இப்போ ரீசெண்டா எங்க ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கே அவருக்கு பென்ஷன் பெனிஃபிட் வந்துருச்சு. இல்லைன்னா 6 மாசம் 7 மாசம். ஆமா சார். இல்ல அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம முன்னாடி இருக்கவங்க சொல்லுவாங்க பென்ஷனுக்காக போயிட்டு இருக்கோம் இங்க எங்கேயும் நாங்க. பட் அதெல்லாம் ஓபாஸ் ஆனாலும் சிபிஎஸ் ஆனாலும் அந்த இடத்துல வர்றப்போ பழசெல்லாம் நம்ம ஃபில்டு ஃபார்ம் நம்ம அனுப்புறப்போ கம்பல்சரி அந்த கடைசி மாதம் 12 மாதம் வாங்கின சம்பளம், அதோடைய டோக்கன் நம்பரு, அதோடைய வவுச்சர் நம்பரு அத்தனையும் நம்ம அங்கே ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு 2-3 இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருந்தா எந்தெந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம என்ட்ரி போட்டு தரணும். அதே மாதிரி சிபிஎஸ்க்கு தான் லாஸ்ட் 3 years எங்கே ஒர்க் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ் இல்லை. இது வந்து இந்த ஓபாஸில் பொறுத்தவரைக்கு ஓபாஸ் ஆனாலும் சிபிஎஸ் ஆனாலும் இந்த ஐஎஃப்எஸ் களஞ்சியத்தில் என்ன எப்படியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க்கிங் டீட்டெயில்ஸு, நீங்கள் எந்தெந்த பேர் வாங்கினீங்களோ அந்த பேர் டீட்டெயில்ஸு டோக்கன் நம்பரோட வவுச்சர் நம்பரோட அதுவே கொண்டு வந்துடும். ஓகே சார். அந்த ஆன்லைன்லேயே கொண்டு வந்துடும். அதனால் நமக்கு அந்த டைரெக்டாக அப்படியே ஆன்லைன் மூலமாக அனுப்புறதுனால ஏஜும் அதை கரெக்டாக பார்த்துருவாங்க. பார்த்த உடனே நமக்கு 10-15 நாளுக்குள்ளே நம்மளுடைய பென்ஷன் சாங்ஷன் ஆகிட்டு அது ஆன்லைன் மூலமே இப்போ ஆன்லைன் மூலம் எந்த ட்ரெஸரி கேட்டிருக்காங்களோ அந்த ட்ரெஸரிக்கு வந்து. ஓகே சார். அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் சிபிஎஸ் ஃபைனல். அதான் இப்போ இவங்க ப்ரொபோசல் அனுப்புறாங்கல்ல டேட்டா சென்டருக்கு, அந்த ப்ரொபோசல் அனுப்புறத வச்சு உங்க ஃபைனல் செட்டில்மெண்ட் அனுப்புவாங்க. அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டுமே ஈஸியா ஆன்லைன்ல பில் போடலாம். அதான் அதை சொல்றாங்க. ஓகே சார். எல்லாமே அதாவது அமௌண்ட் முதல்ல ஒரு ஃபார்மேட் மட்டும் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்னா நம்ம ஆன்லைன் மூலம் அனுப்பணுன்னே எந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த சிபிஎஸ் அனுப்புகிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே பில் ஜென்ரேட் ஆகிட்டு நம்பர், அதாவது பில் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சேங்ஷன் அமௌண்ட்டு அங்கே போட்டு வச்சிருவாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் பில் ஜென்ரேட் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம இந்த பில்லு ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, அங்கேயும் 10 லட்ச ரூபா இருக்கு, ஜென்ரேட் பில் கொடுத்தா அடுத்த செகண்ட்ல பில் வந்துடும். முதல்ல நம்ம டைப்பிங் முதல்ல நம்ம டைப்பிங் போட்டு என்ட்ரி பண்ணோம். இப்போ டைப்பிங்ல இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஓகே சார். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஓகே சார். சார் இப்போ நான் மஸ்டர்டு பென்ஷன் அது மாதிரி ஃபேமிலி பென்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ
இப்போ ஒவ்வொரு வருஷமும் பென்ஷனர் வந்து நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸரிலேருந்து நேராக பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கொரோனா அப்போவே என்ன பண்ணிட்டோம்னா, கொரோனாக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்க நேராக ட்ரெஸ்ஸரிக்கு வராமல் அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக பண்ணிக்கலாம், அதுமாதிரி இ சர்வீஸ் சென்டர் இருக்குங்களா அது மூலியமாக பண்ணிக்கலாம், இல்லை எங்கள் ட்ரெஸ்ஸரிக்கு நேரம் வந்து பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஒவ்வொரு பென்ஷனுடைய பிபிஓ அந்த நம்பரும் ஆதாரோட லிங்க் ஆயிடுச்சு. ஓகே சார். இப்போ அந்த ஆதார் வந்து லிங்க் ஆகும்போது அவங்க ஆதாரில் வந்து அவங்க கையிலையும் கண்ணுடைய இதை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, தென்காசியில் இருக்காரு, அவர் பென்ஷன் வந்து இங்கே எங்கிட்ட வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வர வேண்டியதில்லை, பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி பண்ணணும்னா அவங்க ஏதோ ஒரு 70 ரூபா வாங்குவாங்க. ஓகே சார். அங்கே போய் அந்த அவருடைய பிபிஓ நம்பரை கொடுத்து ஆதார் நம்பரை கொடுத்தாருன்னா, ஆதார் நம்பர் கொடுத்தாலே போதும், பிபிஓ நம்பர் அதுவாக எடுத்துட்டு வந்துடும். ஓகே சார். அதனால ஒரு கையிலேயே வச்சாருன்னா ஒரு வீடியோ இருக்கிறாரு அப்படின்னு டிஜிட்டலாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகே சார். ஜீவன் பிரமான் மூலியமா அது கொஞ்சம் சொல்லுங்க டீட்டெயிலாக சார். இப்போ அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி வச்சுறாங்க, ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 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 இருந்தால் போதுங்களா, இல்லை அது மாதிரி உங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு வெரிஃபை பண்ணுங்களா? அந்த ப்ராசஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னைக்கு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே அவங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சர்வர்லேருந்து எங்களுடைய அந்த ஜீவன் பிரமான் சர்வருக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே சார். எங்களுடைய ஐஎஃப்எஸ் சர்வீஸில் நைட் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜே போயிடும். மெசேஜ் ஓகே சார். அந்த மெசேஜ் அந்த ஃபோன் நம்பர் அப்டேட்டடா இருக்கணும். அப்போ மெசேஜஸ் அது முக்கியமா இருக்கு. வந்து ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணணும். ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ அந்த பென்ஷனர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் ஒரு 580 பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் மஸ்டர் பண்ணாம இருக்காங்க. ஓகே. அவங்களுக்குலாம் ஸ்டாப்பேஜ் ஆஃப் பென்ஷன் கொடுக்க போறாங்க. அப்ப என்ன பண்ணணும், அவங்க உடனே பென்ஷன் ட்ரெஸரியை போய் பண்ணி அவங்க நேராக வந்து அந்த பிபிஓ எடுத்துட்டு வந்து ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து மஸ்டரிங் பண்ணணும். ஓகே சார். ஏன்னா அவங்க அந்த டைம் லிமிட் கொடுத்தாங்க சார். கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 23 வரைக்கும் அவங்களுக்கு வந்து பண்றதுக்கான டைம் கொடுத்தாங்க. இப்போ அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, டைம் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு 600 பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸரி நேர்ல வந்து தான் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே சார். அந்த டைம் பீயிங்ல அவங்க கரெக்டா பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸோ இல்லை இசேவை மையம் எங்கேயா போய் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ட்ரெஸரிக்கு நேரில் வர வேண்டிய வேலை இருக்கு. ஓகே. இருந்தாலும் இந்த பென்ஷன் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். வந்த உடனே ஒரு பேப்பர் கொடுத்துட்றாங்க, இது வந்து இது இருக்கும், ஆனால் அங்கே நேரில் போன ஒரு சீல் வச்சு தருவாங்க, இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அதாவது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஜூலைல மஸ்டிங் ஆரம்பிப்பாங்க, அப்படிதானே சார்? ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்னா, இப்போ வந்து உங்க ஃபாதர் வந்து கவர்மெண்ட்ல இருந்திருக்காரு, டிசம்பர் மாசம் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. முன்னாடி எப்படி மஸ்டர் பண்ணுவாருன்னா ஜூலைல பண்ணிடுவாரு. ஓகே சார். ஆனா இப்ப அப்படி இல்ல, எந்த மந்த்ல ரிட்டையர்ட் ஆறாரோ அந்த மந்த்ல வந்து மஸ்டரிங் பண்ணணும். ஓகே சார். அதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு மாசம். ஓகே சார். இல்ல அந்த அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன ஒரு மாசத்துக்கு கிரேஸ் பீரியட். டிசம்பர்ல ரிட்டையர் ஆயிருக்குன்னா ஜனவரி வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. ஓகே சார். ஜனவரி வரைக்கும் அவர் வரலன்னு பிப்ரவரி மாசம் சிஸ்டமே ஸ்டாப் பண்ணிடும். ஓகே. அப்போ அவங்க நேர்ல கொண்டு வந்து பண்ணுவாங்க. இந்த மொபைல் ஆப் மூலமா அப்படின்னா பென்ஷனருக்குன்னு தனியாக இருக்கு. அந்த பென்ஷனர் மொபைல் ஆப்ல வந்து பென்ஷனர் போட்டு அவங்க நம்பரு, பென்ஷன் நம்பரு, அவங்க டேட் ஆஃப் ஃபோன் நம்பரு ஆட்டோமேட்டிக் வந்துடும். இப்போ எல்லாம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி 4 நம்பர் போட்டு அவங்க பின் ஜென்ரேட் பண்ணி எந்த நம்பர் அவங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும் அந்த பின் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும், அடுத்தது மஸ்டிங் ஒன்று இருக்கும், அதர்ஸ் ஆப் ஒன்று இருக்கும். அதர்ஸில் போயிட்டாங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் வந்து இருக்கு. அந்த இன்கம் டேக்ஸ் அவங்களும் என்ன பண்ணலாம், பென்ஷனர்ஸ் வந்து ஓல்ட் ஏஜும் நியூ ஏஜும் செலக்ட் பண்ணாம சார் சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது அந்த அதர் ஆப்ஷன்ல வந்து இப்போ பென்ஷனர்ஸ் வந்து கடைசியில் அமௌண்ட் எல்லாம் இன்கம் டேக்ஸ் நம்ம இதில் பிடிச்சிருவோம். பிடிச்ச பின்னாடி கடைசியில் ஃபார்ம் 16 கொடுப்போம். அந்த ஃபார்ம் 16 கூட அதில் பார்த்துக்கலாம். பண்ணிக்கலாம். முன்னாடி என்ன பண்ண முடியும், இந்த ஆப் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸரிக்கு நேர்ல வந்து வாங்குற மாதிரி. ஓகே சார். அந்த ஃபார்ம் 16 இப்போ ஆப்லயே இது பண்ணதுனால அவங்க வீட்ல இருந்தபடி அந்த ஃபார்ம் 16 எடுத்துக்கலாம். அது இல்லாம அடுத்தது வந்து இந்த பென்ஷனர்ஸ் வந்து நாங்கள் வந்து மஸ்டிங் பண்ணிட்டோமா இல்லையா அந்த ஒரு ஞாபகம் எல்லாமே இருக்கலாம், பண்ணது ஆயிருக்கா இல்லையான்னு இருக்கலாம். அங்கே வந்து மஸ்டிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மஸ்டிங்கில் கிளிக் பண்ணால்
நீங்கள் எப்போ மஸ்டிங் பண்ணுவீங்க, அடுத்தது எப்போ வரணுங்கிறது அந்த டேட்டை அங்கேயே எங்க காட்டிடும். ஓகே சார். இதில் என்னன்னா ஒரு சில பேர் ரொம்ப சிக்காக இருப்பாங்க, வெளியவே வர முடியாத ஒரு சூழலும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ்? அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி அப்டேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த மஸ்டிங் அப்ளிகேஷன்லேயே வந்து எப்படி ஆகும்னா, அவங்க அந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து ஃபேஸ் ஆஃப்ல தாங்களே மஸ்டிங் பண்ணிக்கலாம். அந்த அப்டேஷன் இப்போ திரும்ப கொண்டு வரோம். ஓகே சார். களஞ்சியம் ஆப்புங்கிறது இப்போ அப்டேட்டட் வெர்ஷனா இன்னொரு ஒரு 10 நாள்ல வெளியே வரப்போகுது. என்னென்ன அப்டேஷன் நம்ம வெளியே வந்த போது தான் தெரியும். நம்ம சார் சொல்ற மாதிரி பென்ஷனருக்கு நிறைய அது சர்வீஸ் கொடுப்பாங்க, நம்ம எம்ப்ளாய்க்கு நிறைய சர்வீஸ் கொடுப்பாங்க. அது வெளியே வந்தால் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இப்போதைக்கு வந்து ப்ரொஃபைலு, அட்வான்ஸு, லீவு, ட்ரான்ஸ்ஃபரு. ஒருத்தர் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறீங்கன்னா நீங்களே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ரிலீவிங் ஆர்டர் போட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகே சார். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஆஃபீஸ் வர வேண்டியதில்லை, இல்லை ஒவ்வொரு தடவையும் ஐஎஃப்எச்ஆர்எஸ் போர்ட்டலில் போய் சிஸ்டமுடைய வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. கையிலே எல்லாம் பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த ஆன்லைன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ஆப் கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எத்தனை சதவீதம் வந்திருக்குது? இனியும் ஒரு 100% எட்டக்கூடியது அந்த ஏதாவது சதவீதம் வச்சிருக்கீங்களா? ஆல்ரெடி நம்ம ஐஎஃப்எச்ஆர்எஸ் வந்து 1.0 வந்து 2.0 அப்டேட் ஆகிட்டான். ஓகே சார். 90% நம்ம எல்லா அப்டேஷன் கொடுத்துட்டோம். புது சர்வீஸ் வரும் இனிமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாதம் சேலரி பில் வந்து கத்தையா கட்டி ஒவ்வொரு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 பில்லு வரும். ஒவ்வொரு பில்லும் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த வவுச்சர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட்டோட வச்சு ஏஜிக்கு அனுப்புவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக போன வாரம் நடந்த விசி மீட்டிங்கில் எங்கள் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செப்டம்பரோ ஒரு மாதம், இன்னும் 3-4 மாதத்தில் அந்த சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பீஸ் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க, அனுப்ப வேண்டியதில்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே ஏஜி வந்து அக்கௌண்ட்டை செக் பண்ணி மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு அக்கௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஓகே. பை ஆன்லைன்லயே ஃபாஸ்டாவும் இருக்கும். பேப்பர்லெஸ் ஒர்க் வந்து கொண்டு வந்துரும். ஓகே. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான் சார். சார், இப்போ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் அப்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி எல்ஐசி சர்வர் கூட லிங்க் பண்ணும், ஆதார் சர்வர் கூட லிங்க் பண்ணும், பேன் சர்வர் கூட லிங்க் பண்ணும். இதெல்லாம் ஒரு லேகா தானே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ ரீசெண்டா இது பண்ணாம வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதை பண்ணோம்னா பாத்தீங்கன்னா சர்வரோட லோடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகே சார். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்லோனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இண்டிவிஜுவலோட நம்மளோட ரொட்டீனோடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். ரொட்டீன் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் அப்டேஷன். 2.0 அடுத்து 3.0. ஓகே சார். அந்நேரம் நீங்க சொல்ற எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும். ஓகே சார். ஏன்னா நம்ம ஒரேடியா எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, லோடு வந்து சர்வர் தாங்காது. அப்போ நம்ம லீவ் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அவர் போடணும்னு நினைப்பார், பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே ஸ்லோவாக நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்ல இனி இருக்காது. இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டெப்பாக அப்படியே கொண்டு வரும். ஓகே சார். ஒரு இதுவாக லிங்க் பண்ணி கொண்டு வரும். ஓகே. இப்போ சேலரி பில்ல சப்மிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், நான் சேலரி பில்ல சப்மிட் பண்ணுறோம் என்ன அப்லோட் பண்ணணும்னு சொல்லிடுது. இப்போ சேலரி பில் பொறுத்தளவுக்கு இப்போ நமக்கு ஏதோ ஒரு அரியர் பில் போடுறது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொசீஜர்ஸ் போட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்பல்சரி அந்த சேலரி பில்லை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் பில்லை மட்டும் வச்சு நம்ம பாஸ் பண்ணணும்னா, எதிர்காலத்தில் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு இப்போவே தயாராகும். அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸை அப்லோட் பண்ணிக்கணும். நான் சேலரியில் பொறுத்தளவுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் அது தேவையான வவுச்சர் சப் வவுச்சர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்போம். அந்த சப் வவுச்சர்ஸ் எல்லாம் கம்பல்சரி நம்ம ஜிபி வரைக்கும் நீங்கள் ஏற்றிடலாம். ஓகே சார். அதாவது இதெல்லாம் ஆஃபீஸ்லேயே பண்ணிருந்தாலும் பிரச்சனை பண்ணிருந்தாங்கன்னா அடுத்தது இப்பவே பண்ணிருந்தாங்கன்னா அடுத்தது நமக்கு அந்த பேப்பர்லெஸ் ஆகும்போது அவங்க அந்த பழக்க முறையை வந்துடும். இப்போ ஒரு ட்ரைனிங் அது வந்துடும். அப்போ நமக்கு அந்த ஆடிட் போடுற வேலை இருக்காது. இல்லைன்னா நம்ம அந்த டைம்ல போயிட்டு ஒரு அப்லோட் பண்ணாம ஒரு சப்போசரோ ஒரு ப்ரொசீஜரோ அப்லோட் பண்ணால அதை வச்சு நம்ம பில் பாஸ் பண்ண முடியாது. அப்போ அது ஆடிட்ல போயிடும். ஓகே. அதுக்கு இது முன்னாடியே இது எந்த ஒரு பில்லை சப்மிட் பண்றாரு 5 லட்சத்துக்கு, வெறும் பில்லு வந்து எப்படி பாஸ் பண்ண முடியும்? அந்த பில் அந்த 5 லட்சத்தை யாராவது ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்ணிருக்கோம். அந்த ஃபைனான்சியல் பவர் கொடுத்துருக்க ஆபீசர் வந்து ப்ரொசீடிங் பண்ணும். இந்த செலவுக்காக இந்த அமௌண்ட் கொடுக்குறோம், இந்த அமௌண்ட்டை இவர் கொடுங்க, இந்த வெண்டார் கொடுங்க. அதுக்கான சப் வச்சு வைக்கணும். பர்ச்சேஸ் பண்றாங்களா, சர்வீஸ், சிம்பிள் ப்ரொசீடிங்ஸ் சப்போஸ் ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி ஏத்திருங்க. அது எத்தனை ஜிபிக்குள்ள வருது? 1 ஜிபிக்குள்ள. ஓகே. அதுமே சார் இப்போ ஆபீஸ்க்கு டெலிஃபோன் அவங்க வச்சிருப்பாங்க. டெலிஃபோன் வந்து பாத்தீங்கன்னா மாசம் பில்லு வரும். அந்த டெலிஃபோன் பில்லும்
அந்த டெலிஃபோன் பில்லுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ தான் வந்துருக்குன்னா ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுவாங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. உதாரணமாக டெலிஃபோனுக்காக சொன்னது. இதே மாதிரி அவங்க எந்த பில்லு போட்டாலுமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாதான் அது ஆடிட் ஆகாமல் பாஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஏதோ ஒரு அந்த 1 GB கூட எப்படின்னா சார், ஒரு நிறைய ஒரு 50-60 சப் வச்சுருந்தா 60 1 GB மேலே போயிடும். ஆமாம் சார். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10-10 ஒவ்வொரு இதுக்கும் அப்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு ஜிபியும் அப்லோட் பண்ணலாம். இப்போ 100ங்கிறது 10 ஆனா எத்தனை ஒரு டைம்ல அப்லோட் பண்றது 1 GB. ஆனா நீங்க எத்தனை வேணாலும் அங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அந்த சர்வரோட அப்டேஷனும் அவங்க செக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இப்ப பண்ணிருக்கோம் சார். ஓகே சார். இப்போ டிஎன்இபியோட வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க கேட்டீங்களே சார் அந்த எல்ஐசி எல்லாம் டிஎன்இபியோட லிங்க் பண்ணியாச்சு. ஓகே சார். இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா சர்வீஸ் கனெக்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா மாசம் அவங்க வந்து ரீடிங் எடுப்பாங்க. ரீடிங் எடுத்த பிறகு அதை பில்ல போட்டு இது பண்ணி வருது ஒரு சுத்தி வர ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி இப்போ டிஎன்இபி லிங்க் பண்ணதுனால இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரீடிங் எடுத்து அவங்க அந்த டேப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க சார். அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை அப்டேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் கனெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா பில்ல ஜெனரேட் பண்ணி. ஓகே ஓகே சார். ஜெனரேட் பண்ணி. இப்போ இது ஒரு ப்ராசஸ் வந்து ஏன்னா இது சப்போஸ் அவங்க ரீடிங் வந்து எடுத்துட்டு அதை அவங்க சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி அங்கிருந்து நம்மளுக்கு வரதே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட டைம் எடுத்துரும். நம்மளுக்கு அந்த இபிக்கு பேமெண்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வச்சிருக்காங்க. அங்க ஒரு 10 days எடுப்பாங்க. அப்புறம் அவங்க பில்ல போட்டு அங்கிருந்து இங்க ட்ரெஸரிக்கு வந்து இங்க நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதுன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு மாசமே தாண்டி. அவங்க என்ன பண்றாங்கன்னா இபில இருந்து அவங்களுக்கு லேட் ஃபீ வந்து ஃபைன் ஆட் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து லேட் ஃபீ எல்லாம் கொடுக்க முடியாது, 2 இது மட்டும் தான் கொடுக்கும். அதனால இந்த ப்ராசஸ் இது பண்றதுக்காக என்ன பண்ணுறது, இந்த ப்ராசஸ் அவங்க இபி எடுத்து 2வது நாளே என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அந்த ஆபீஸுக்கான பில்லை ஜெனரேட் பண்ணி. ஓகே, இது வந்து டொமஸ்டிக் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அது வந்து பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அவங்களும் அதை அப்டேட் பண்ணாங்க ஆஃபீஸில். இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கே மாதம் ஒரு 30,000-40,000 வரும். என்ன பண்ணுவாங்க, போய் கட்டி பில்லை போட்டு அங்கே கட்டி எடுத்துகிட்டு வந்தால் போட்டு கட்டி தான் போய் கட்டணும். இப்போ அப்படி இல்லை, பில்லிலே கட்டணும்னா டைரெக்டாக அந்த இபிக்கான அக்கௌண்ட் நம்பர்ல போய் இசிஎஸ் போயிடுது. ஓகே சார். ஏன்னா நாங்க செக் அந்த இண்டிவிஜுவல் வந்து இப்போ நம்மளுக்கு வீட்டு கனெக்ஷன் வருதுன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே அமௌண்ட் ஜிபேவோ எதுலயும் ஒன்று பே பண்ணிடுவோம் சார். ஆனா நம்ம கவர்மெண்ட் பண்ணி அது மாதிரி எடுக்க முடியாது. கரெக்டாமா? அதனாலதான் இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மேனுவல் மெத்தடை வந்து இப்போ இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். இல்லை, இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி தான் சார். எல்லா விஷயமும் நம்ம இது பண்ணியாச்சு. இந்த ரெவன்யூ வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படியெல்லாம் அந்த ஈச்சலான் மூலியமா பே பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். வேற ஏதாவது இருக்கு சார்? இப்போ இந்த 4ஆம் மாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் இந்த கால்குலேஷன் அரியர் கால்குலேஷனுங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே சார். அதாவது இந்த 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்து போகிற இதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு அரியர் இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அரியர் கால்குலேட்டர்னு போட்டான்னா அந்த 4ஆம் மாதத்துல இருக்கிற அரியர் கால்குலேஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். உதாரணமா ஒரு 4ஆம் மாதம் இன்னைக்கு இந்த மாதத்துல இன்கிரிமெண்ட் தராமல் இருந்துருவாங்க. அடுத்த 5ஆம் மாதம் தான் இன்கிரிமெண்ட் தருவாங்க. அப்படின்னா அந்த ஒரு மாதம் இன்கிரிமெண்ட்டு நமக்கு அரியராக வரும். இப்போ அரியர் வருங்கப்போ அந்த இன்கிரிமெண்ட்டு அடுத்த மாதம் நம்ம அரியர் முதல்ல என்ன பண்ணுவோம்னா நம்மளே மேனுவலாக, அதாவது இதுலேயே என்ட்ரி போடுறோம். ரெட்ரோ அரியர்மெண்ட் போட்டு நம்ம போகிறோம். அந்த ரெட்ரோ அரியர் போடாமல் நம்ம இந்த இன்கிரிமெண்ட் அரியர்மெண்ட் போட்டாங்க அந்த கால்குலேஷன் கொடுத்த மந்த் கொடுத்தாங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த அரியர் அதே கால்குலேட் ஜென்ரேட் ஆகிட்டு பில். ஓகே சார். இந்த இது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா நிறைய விஷயங்கள் தெரியாம கூட இருந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவங்களுக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். முக்கியமான ஒரு அப்டேஷன் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவோ பணம் வந்து ஒவ்வொரு துறைக்கும் செலவு பண்ணுறாங்க. அது எண்டு பெனிஃபிஷரிக்கு போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து ஒரு தமிழ்நாடு பப்ளிக் ஃபினான்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் உணர்ந்திருக்காரு. ஓகே சார். இப்போ வந்து ஒரு ஹவுசிங் போர்டுக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த 200 கோடி ரூபா கொடுக்குற சாங்ஷன் பண்ணுற அமௌண்ட்டு எண்டு பெனிஃபிஷரி, அது யார் எண்டு பெனிஃபிஷரி போகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜும் செக் பண்ணுவாங்க. இன்னொன்று, நீங்கள் அந்த 100 கோடி மொத்தம் 200 கோடி கொடுக்குறதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1000 கோடி இருக்கும். ஆனால் 200 கோடி கொடுத்தாங்கன்னா அந்த 200 கோடி செலவுன பிறகுதான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் வாங்க முடியும். ஓகே. முன்னாடிலாம் அப்படி இல்லாமல் இருந்தது. இப்பெல்லாம் ஆன்லைன்லேயே அதை வந்து வேலிடேஷன் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த தமிழ்நாடு பப்ளிக் ஃபைனான்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தை
எங்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோட லிங்க் பண்றாங்க. ஓகே சார். இப்போ அந்த ஒரு பொறுப்பு எங்களுக்கு வருது, நாங்க வாட்ச் பண்ணணும். ஓகே சார், ட்ராக் பண்ணி ஓகே சார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் இந்த நிகழ்ச்சியில் எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆயிடுச்சு சார். இருந்தாலும் ஒரு ப்ரீஃபாக ஒரு சில விஷயங்கள் சார். இப்போ அந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு ஆஃபீஸில் இருக்கவங்க பார்த்துருவாங்க, பென்ஷன் வாங்குறவங்க என்னென்னலாம் பண்ணணும் சார், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் என்ன பண்ணணும் சார்? அதான் பென்ஷனர்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்காங்க சார் சொல்லக்கூடியது. இந்த பென்ஷனருக்கு இப்போ என்ன பண்ணணும், ஏன்னா அவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் அவங்களே இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருக்கக்கூடியது. மற்றபடினா ஆஃபீஸ்க்குலாம் போய் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்ற சார் அதை சொல்லிக்கலாம் சார். பென்ஷனர்ஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், பேன் நம்பரை தயவு செய்து ட்ரெஸரியில் அப்டேட் பண்ணிக்கோங்க. மெயினாக இதுதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா பேன் நம்பர் இல்லாட்டினா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வராட்டினா கூட 20% இன்கம் டேக்ஸ் கணக்கிடப்படும். அதனால நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பேன் நம்பர் அப்டேட் பண்ணாதவங்க தயவு செய்து ட்ரெஸரியில் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணால் பண்ணுவோம். மூணாவது, இது வரைக்கும் மஸ்டரிங் பண்ணாத பென்ஷனர் கிட்டத்தட்ட நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 600 பேர் எங்களுக்கு லிஸ்ட் வந்துருக்குது. அந்த லிஸ்ட்டை நாங்கள் ஒவ்வொரு பென்ஷனருக்கும் இப்போ நம்ம ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து தயவு செய்து ட்ரெஸரியில் வந்து மஸ்டரிங் பண்ணிடுங்க. மஸ்டரிங் பண்ணிட்டா உங்களுக்கு தடை இல்லாமல் ஓய்வூதியம் கிடைக்கப்படும். பென்ஷனருக்கான ஒரு முக்கியமான செய்தி. எம்ப்ளாயிக்கு இன்னும் நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ எம்ப்ளாயி ப்ளஸ் பென்ஷன் எல்லாருமே களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஸ்டோருக்கு போங்க, அங்கே போய் களஞ்சியம்னு டைப் பண்ணிங்க, அதில் கான் ஒரு சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய பென்ஷனருக்கு வந்து பிபிஓ நம்பரு பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட்டா பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த களஞ்சியம் ஆப் ஓப்பன் ஆயிரும். அதில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது, அதாவது சர்வீஸ் என்னென்ன உங்களுக்கு போகணுமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி பிளே ஸ்டோருக்கு போங்க, களஞ்சியம் டைப் பண்ணிங்க, களஞ்சியம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியை போடுங்க. போட்ட உடனே சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி என்னன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட், அதை அடிச்சிங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே எம்பின் கிரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த பாஸ்வேர்டு மாதிரி அது வந்து ஏதோ ஒரு 4 நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உள்ள அந்த களஞ்சியம் ஆப்புக்குள்ளே போனோன்னா அங்கே உங்களுக்கு 9 ஐக்கான் ஓப்பன் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர், அட்வான்ஸு, லீவு, இந்த மாதிரி நிறைய அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பேட் அண்ட் பட்டியல் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இவங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமாங்கிறத நீங்கள் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் மூலயமா சொல்லலாம், இல்லை போர்ட்டல் மூலயமா போய் சொல்லலாம். அதனால் இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பேன் நம்பரை தயவுசெய்து எம்ப்ளாயும் அப்டேட் பண்ணுங்க. நீங்க ஏதோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த ஓல்டு நியூவான்றது அவங்க கொடுக்க மறந்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்து எடுத்துக்காம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சார் சொன்ன மஸ்டரிங்க்கு வந்து இப்போ இந்த 600 பேர் ஸ்டாப் பண்ணதுனால அவங்க ட்ரெஸரிக்கு நேரில் வந்து தான் பண்ற சூழ்நிலையே அப்போ இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்க பெட் ரிட்டர்ன்ல இருந்த பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணாலும் என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிடும் அவங்க நேரில் வரணுன்றதுக்காக. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிற ட்ரெஸரியை கான்டாக்ட் பண்ணி ஏடிஓ ட்ரெஸரி ஆஃபீஸர் அடிஷனல் டிஓன்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே யாரையாவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஓகே சார். நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஓய்வூதியர் வீட்டுக்கு போய் நிறைய மஸ்டரிங் நிகழ்ச்சியில கூட சொல்லியிருந்தீங்க நீங்க. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்தா போதும், நாங்களே போய் பண்ணிக்கலாம். ஓகே சார். அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தா உங்க பெட் ரிட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு மெயினாக இது மாதிரி ஏன்னா அவங்களால வர முடியாத சொன்னதுனால ட்ரெஸரி வந்து அங்க போய். ஓகே சார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். நேர்களே, எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அதை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஒருவேளை அந்த டவுட் இருந்துச்சுன்னா நேரடியாக போனீங்கனாலே சாரை பற்றி சொல்ல வேண்டாம், ட்ரெஷரி ஆஃபீஸர் மாதிரியே இருக்க மாட்டார். நேராக வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அத்தனை டீட்டெயில்ஸ். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க நீங்கள் ஹெசிடேட்டே பண்ண வேண்டாம். ஆஃபீஸில் இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் போய் நேரடியாக போய் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே அந்த சந்தைகளை வந்துட்டு தெளிவாக விளக்கம் தந்துடுவாங்க. எப்பவும் முகம் சொல்லிச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. போகிறப்போ உடனே என்ன ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நேரடியாக ஆஃபீஸ் போயிடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெஷரி ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த சந்தைகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இது உண்மையாக ரொம்ப ஒரு பெனிஃபிட்டடான ஒரு நிகழ்ச்சி. காரணம் என்னன்னா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு சார் பிரீஃபாக சொல்லியிருந்தாரு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மாதிரி ரெகுலர் எம்ப்ளாயிஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதுக்கான ட்ரைனிங் செஷன்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால எடுத்தோன்னு இந்த ஒரு நிகழ்ச்சி வாயிலாக இதெல்லாம் இதாயிருன்ற மாதிரிலாம் அது கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இனியும் ஒரு சில அப்டேஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக என்னென்ன அப்டேஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த அப்டேஷன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். இந்த அப்டேஷன்லாம் பண்ணுறப்போ முழுமையாக வந்துட்டு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மேனுவல் ஒர்க்கே இருக்காது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி அந்த களஞ்சியம் ஆப்பை பற்றி சொல்கிறப்போ அந்த களஞ்சியம் ஆப்பு எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டடாக இருக்கும். அதாவது இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு, அதாவது பென்ஷனருக்கும் சரி, அதேமாதிரி ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறங்க மெத்தடும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். சார் சொன்ன மாதிரி அந்த யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. இதை பற்றின அந்த டுட்டோரியல்ஸை பார்த்தும் தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு திரு சூரிய நாராயணன் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்களுக்கும், அதே போல் ராஜ்குமார் கீ ரிசோர்ஸ் பர்சன் சூப்பர்டென்ட் அவர்களுக்கும், சுகுமாரன் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அவர்களுக்கும் ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.